கடைசி நிமிடங்கள். ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரி. சீன நாட்டில் புகழ்பெற்ற குரு ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயதாகிவிட்டதால் மரணப்படுக்கையில் கிடந்தார். அவரை சுற்றிலும் சீடர்கள் வருத்தத்துடன் நின்றிருந்தனர். இன்று இரவுக்குள் இறந்து விடுவேன் என்றார் குரு. சீடர்கள் அழுதனர். குருவை பார்த்து கொள்ளுங்கள், நான் கடை தெருவுக்கு போய்விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சீடர்களுக்கோ கோபம். குரு மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் கடை தெருவில் உனக்கென்ன வேலை என்று கடிந்து கொண்டனர். வேலை இருக்கிறது. குருவுக்கு நவாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். இந்த இறுதி நேரத்தில் சிறிது பழங்களையாவது இவர் சாப்பிட்டு திருப்தி படட்டுமே என்று எண்ணி அதை வாங்கத்தான் கடை தெருவுக்கு புறப்படுகிறேன் என்றான் மூத்த சீடன். மற்ற சீடர்கள் அனுமதி கொடுக்க மூத்த சீடன் கடை தெருவுக்கு புறப்பட்டு சென்றான். நவாப்பழ பொட்டலத்துடன் திரும்பி வந்தான். குருவிடம் கொடுத்தான். அவர் வாங்கி ருசித்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிந்ததும் சீடர்களை பார்த்தார். அப்பொழுது மூத்த சீடன் அவரை பார்த்து, குருவே, தாங்கள் இன்றே இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள். இந்த சமயத்தில் நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள காலகாலத்திற்கும் பின்பற்றக்கூடிய இறுதி கருத்து என்ன என்பதை கூறுங்கள் என்று கேட்டான் மூத்த சீடன். குரு உடனே, நீ வாங்கி வந்த நவாப்பழங்கள் மிகுந்த சுவை உடையதாக இருந்தன என்று கூறினார். அடுத்த நொடி அவர் உயிர் பிரிந்தது. அவர் கூறிய இறுதி கருத்தின் பொருளை உணர்ந்த மூத்த சீடன் அதை மற்ற சீடர்களுக்கு விளக்கி கூறினான். குரு என்ன விளக்கத்தோடு கூறியிருப்பார் என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லவும். சிறிது நேர கழித்து மூத்த சீடன் மற்ற சீடர்களுக்கு கூறினான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது உயிரோடு இருக்கிற அந்த மணித்துளிகள் மிகவும் சுவாரஸ்யமானவை, மிகவும் மகிழ்ச்சிக்குரியவை. அந்த வாழ்க்கையை இன்முகத்துடன் அனுபவியுங்கள். நம்மை கடந்து போன மணித்துளிகளும் நம்முடையவை அல்ல. ஆகவே நாம் இருக்கிற நேரமே நம்முடையவை. அதில் வாழுங்கள், அதுவே நிஜம் என்று கூறினார். மற்ற சீடர்கள் கண்ணீரோடு தலையை ஆட்டி தங்கள் குருவுக்கு பிரியாவிடை கொடுத்தனர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு கணவன் தன் மனைவி எப்படித்தான் ருசியாகச் சமைத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். பக்கத்து தெருவில் வசிக்கும் தனது அம்மாவின் சமையலை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். இதனால் வெறுப்படைந்த மனைவி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தாள். ஒருநாள் கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தான். மனைவிதான் சமைத்து வைத்திருந்த உணவை பரிமாறினாள். உணவை சிறிது சுவைத்து பார்த்தவன், என்னடி குழம்பு இது, மண்ணு மாதிரி இருக்கு, போய் என்னுடைய அம்மாவிடமிருந்து குழம்பு வாங்கிட்டு வா என்று விரட்டினான். அப்பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. மழையில் தெருவை கடந்து சென்று குழம்பு வாங்கி வர விருப்பமில்லாமல் மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அந்நேரம் வீட்டிற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த கழுதை மூத்திரம் பெய்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவள், இவனுக்கு பாடம் கற்பிக்க இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தாள். வந்து கழுதையின் மூத்திரத்தை பாத்திரத்தில் பிடித்து வந்து, இன்னைக்கு உங்கள் அம்மா குழம்பு எதுவும் செய்யலையாம், வெறும் ரசம் மட்டும்தான் செய்தார்களாம் என்று சொல்லி அக்கழுதை மூத்திரத்தை கொடுத்தாள். அதை வாங்கி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக் கொண்டே, இந்த மாதிரி ரசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, சமைத்தால் இப்படியல்லவா சமைக்க வேண்டும் என்று சொன்னானாம். அதற்கு அவள், காய்ச்சினவள் காய்ச்சினால் கழுதை மூத்திரமும் கனிரசம் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாளாம். இக்கதையில் ஓர் அழகான பொருள் புதைந்துள்ளது. அதாவது, நம் மனதிற்கு பிடித்தவர்கள் விரும்பத்தகாத செயலை செய்தாலும் நாம் ரசிப்போம், வரவேற்போம், பாராட்டுவோம். நம் மனதிற்கு பிடிக்காதவர்கள் அருமையான செயலை செய்தாலும் நாம் அதை கீழ்த்தரமாக விமர்சிப்போம், ஏற்றுக்கொள்ள தயங்குவோம். இதையேதான் ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம்,
என்று சொல்லி வைத்தார்கள்.